சுத்தமா வாய்ஸ் வரவில்லை சார். சார், சுத்தமா வாய்ஸே கேட்கவில்லை. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ஸ் மியூட்ல இருக்குங்க.
போன வாரம் உணவு மருத்துவ வகுப்புல வந்து நாம வந்து உணவு மருத்துவம் அப்படின்னு சொன்னாக்க என்னன்றது பத்தி நம்ம போன வாரம் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். உடல்நலன் மேலாண்மை என்ற வகுப்புல 4 துணை தலைப்புகள்ல 29 வாரம் நான் பேசியிருக்கிறோம். பேசுனேன். 2-3 பேருக்கு இங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருக்குது. மீண்டும் அதை சொல்றேன். அந்த 29 வாரங்கள் வந்து அந்த உணவு மருத்துவ வகுப்புல தொடர்ந்து நம்ம இந்த உடல்நல மேலாண்மை வகுப்புல 4 துணை தலைப்புகள்ல பேசிட்டு இருந்தோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் தலைப்பு. பிப்ரவரி மாசத்தோட அந்த தலைப்புகள் வந்து முடிவு கொண்டு வந்துட்டு 1 மாசம் இடைவெளி விட்டோம். அதை போன வாரம் திரும்ப தொடங்கலாம் நினைக்க போகும்போது ஒரு உணவு மருத்துவ வகுப்பை நாம் தொடங்கி நடத்தணும். அது கட்டண வகுப்பாக இருக்கும். முதல் 3 வாரங்கள் வந்து இன்ட்ரோ கிளாஸாக இருக்கட்டும். அது போன வாரம், இந்த வாரம், அடுத்த வாரம். அதுக்கப்புறமா வந்து அந்த உடல்நல மேலாண்மை வகுப்பு தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அந்த உணவு மருத்துவத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி புரிந்து கொள்வது, அதை மருந்து இல்லாமல் எப்படி நிர்வாகம் செய்து கொள்வது, அது உணவின் மூலமாகவே எப்படி சரி செய்து கொள்வது அப்படிதான் சப்ஜெக்ட். அது இன்ட்ரோவில் போன வாரம் பேச போகும்போது 2 முக்கியமான தலைவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒன்று காந்திஜி அவர்கள். காந்திஜி அவர்களை வந்து தேசத்தந்தையாக நமக்கு தெரியும், வழக்கறிஞராக தெரியும். அவர் மிகச்சிறந்த உணவு மருத்துவ ஆராய்ச்சியாளர் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியாது, தெரியாது. அந்த மாதிரி அவர் வந்து உணவு மருத்துவத்தை வந்து எப்படி கை கொண்டு எப்படிலாம் சாப்பிடலாம், புலால் உண்பதை நிறுத்தினாரு, பால் உண்பதை இப்படி நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் ஒன்றா நிறுத்திட்டே வந்துட்டு இயற்கையாக உணவு மருத்துவ முறைக்குள்ள கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சமைக்காத உணவுகள், அந்த மாதிரி கீரைகள், காய்கள், கனிகள் அப்படிலாம் சாப்பிட்டு பழக்கம் பண்ணிட்டே வந்தாரு. அவரை பார்த்து அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சகாக்களும் வந்து நிர்வாகம் செய்தார்கள். அந்த ஆசிரமத்துல அவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி எல்லாருமே செய்வாங்க. அப்போ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீரையோ காய் சாப்பிட போகும்போது அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அவருக்கு மட்டும் வயிற்றுப்போக்கு ஏற்படுதான்னு பார்த்தா அது கூட அந்த 4-5 பேருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்படுது. லைனா வந்து 4-5 பேரும் பெட்டு போட்டாங்க. அப்பப்போ வந்து டாய்லெட் போறது இதான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே செயலிழந்து போயிட்டாங்க. அப்புறம் கூட இருந்தவங்கலாம் அவங்கள வந்து டாக்டர்ஸ் வர வச்சு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அப்புறம் வந்து அட்மிட் பண்ணி பார்க்க போகும்போது அப்போ அவருக்கு வந்து ரொம்பவும் வயிற்றுல புண்ணு ஏற்பட்டுச்சு. அப்போ எதனால இந்த மாதிரி வெயிட் பண்ணீங்கன்னு சொல்ல போகும்போது கழிவுகள் வெளியே போகிறதுங்கிறது நல்ல விஷயன்றதுனால காத்திருந்தேன்னு சொன்னார் காந்திஜி அவர்கள். அப்புறம் அண்ணலார் வந்து இந்த மாதிரி இருக்க போகும்போது நாங்களும் அவரை ஃபாலோ பண்ணணும்னு மற்றவங்களும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து துணியை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் தெம்பே இல்லாமல் பேசுனாங்க எல்லாருமே. அப்போ டாக்டர்ஸ் வந்து அவங்க எச்சரிக்கை பண்ணாங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக எடுக்காதீங்க. இப்போ சத்துக்கள் தான் குறைஞ்சிட்டு போகுது, உங்களுக்கு கழிவுகள் வெளியே போகல. அப்போ 2க்குள்ள வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாபுஜின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மறுபடியும் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ சாப்பிட கேட்டுருக்க போகும்போது நீங்கள் வந்து இதுக்கு வந்து பால் நல்லா மருந்தாச்சு, நீங்கள் அந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் பால் சாப்பிட்டீங்களான்னு கேட்க போகும்போது நாங்கள் பால் நிறுத்திட்டேன்னு சொன்னார் காந்திஜி அவர்கள். அப்போ வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காவது நீங்கள் புலால் சாப்பிடாட்டி பரவாயில்ல, பாலையாவது குடிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சரின்னு காந்திஜி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு நான் பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார். அவர் வந்து சாதாரணமான ஒரு 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 சும்மா அப்படி பொதுவாக வந்து உணவு மருத்துவத்தை சாப்பிட்டு பாருங்களேன், உணவு மருத்துவத்தை கைக்குள்ள ஒன்றையும் என்ன செய்யுதுன்றது ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல காந்திஜியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு. அதை பற்றி நான் பின்னாடி பேசுவோம். அதே மாதிரி உடம்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற இடத்துல வந்து இன்னொரு தலைவரை பற்றி பேசணும். 1977 இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள். மொரார்ஜி தேசாய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, அன்னைக்கு வந்து அவர் வந்து சொன்ன கருத்து வந்து அவர் பிரதமர்ன்றனால நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உடம்பை நிர்வாகம் பண்ணி காட்டினாரு. ஒரு தடவை கேட்ராக்டா சர்ஜரி பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப வர போகும்போது கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாமையே வந்து அவர் ஜெயிச்சு காட்டினாரு. அதே மாதிரி உங்க முகத்துல இருக்கிற சுருக்கங்கள் 60-65 வயசுல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் 90 வயசுக்கு மேல வந்து இல்லாமல் ஆக்கி காட்டினார். அப்படிப்பட்ட உடம்ப வந்து எப்படி வந்து நமக்கு வந்து முன்ன நடந்துட்டு இருந்ததை விட வேகமாக நடக்க ஆரம்பிச்சாரு, செயல்பட ஆரம்பிச்சாரு, சிந்தித்தார், செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு செயல்படுத்தி காட்டின ஒருத்தர் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம வந்து மொரார்ஜி தேசாயினுடைய கருத்துக்களை வந்து நம்ம கணக்கெடுக்கணும் ஒழிய அவர் முன்னாள் பாரத பிரதமர் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையும் எடுக்கணும். முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் வந்து ஜனாதிபதிகள், அப்புறம் முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படிலாம் நம்ம கணக்கெடுக்க முடியாது. யாராவது வந்து வழிகாட்டுதல் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரி இந்த உணவு மருத்துவத்துல வந்து அவரை பத்தி அவர் பேசிட்டு இருக்க போகும்போது அவர் சொல்றாரு,
உடம்புன்றது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். யாரும் ஒன்றும் பிரெயின்ல இருந்து ஹார்ட்டு, லிவரு, கிட்னி அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ இப்படி மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுறோமோ, டிவிலாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோமோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. உடம்புன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். தானாகவே வேலை செய்யும். பிரெயின் தானாக வேலை செய்யும், கண்ணு தானாக வேலை செய்யும். பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்கும், மூட வேண்டிய நேரத்தில் மூடிக்கிறோம். அதே மாதிரி வந்து சுவாசம், அதே மாதிரி சாப்பிட்றது, பசிக்கும் போது சாப்பிடுவோம், வாய் திறந்து சாப்பிடுவோம். பேசுறதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் பேச போகும்போது பேசுவோம், பேசாமல் இருக்கப்போ வாய் முடிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் வந்து தனியாக வேலை செய்யும், அது பாட்டு வேலை செய்யும், லங்ஸ் வேலை செய்யும், கிட்னி வேலை செய்யும், லிவர் வேலை செய்யும், ஸ்டமக் வேலை செய்யும், குடல்கள் வேலை செய்யும். இப்படி எல்லா உறுப்புகளும் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனா இதை வந்து பாடுபடுத்துறதெல்லாம் யாரு? மனிதர்கள் தான். மற்ற விலங்கினங்கள், உயிரினங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே பர்ஃபெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த மனிதன் மட்டுமே வந்து இதை மாற்றி அமைக்கிறான். 3 விஷயங்கள்ல தான் மாற்றி அமைக்கிறான். மொத்தம் நிறைய அவனுக்கு பிளான் பண்ண தெரியாது மனுஷனுக்கு. 3 தான், 3 சுவிட்ச் தான் வந்து மாற்றி அமைச்சு ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருக்கிறான். அந்த 3 சுவிட்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க, உண்பது, உழைப்பது, ஓய்வெடுப்பது. உண்பதுல வந்து கூடுறது, குறையிறது, எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிடாம, எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடாம, எப்போ சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டு, எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டு, இப்படி இல்லாமல் செய்யக்கூடியதுல வந்து அவன் வந்து அந்த மிஷினை தப்பாக ஹேண்டில் பண்ணுறான். 2வது உழைப்பது. நான் வந்து சுத்தமாக படுக்கையாகவே இருந்துகிட்டே தான், நான் படுத்துக்கிட்டே தான் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு திண்டில் படுத்துக்கிட்டு அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கோஷ்டி. இன்னொருத்தர் என்ன செய்யறான்னு சொன்னால், நான் வந்து ஒர்க்காலிக் தெரியுமா, நான் அப்படின்ட்டு நான் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 22 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 1 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்பவும் வந்து தேவையில்லாமல் வந்து நான் இந்த டைம், அதாவது நான் வேலை இருக்க போகும்போது சாப்பிட மாட்டேன், நான் வந்து இது மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன், இப்படி வந்து நான் வந்து இந்த டைமில் தான் நான் சாப்பிடுவேன், இந்த டைமில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எல்லாரும் ஒர்க் பண்ண போகும்போது நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் தனியாக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு டைம் மாற்றி அமைக்கிறது. அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறது. நான் ஓய்வே எடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப்பில் வந்து நான் ஓய்வுலையே இருந்துட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், எனக்கு தெரியும் எப்படி ஓய்வு எடுக்கணுன்றதுலாம், ஓய்வு தான் வாழ்க்கை முக்கியம் சொல்ல இருக்கிறாங்க. ஆக அளவறிந்து, நேரமறிந்து, இடமறிந்து செய்யக்கூடிய செயல்களை வந்து இதெல்லாம் தாறுமாறாக செய்வதன் காரணமாக தான் உடம்பு கெட்டு போகுது. உண்பது, உழைப்பது, ஓய்வெடுப்பதுன்ற 3 விஷயங்களை மனிதன் சரியாக செய்வானேயானால், உடம்புன்ற ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து அவன் இன்னும் வந்து கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரைக்கும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர்கிட்ட வந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள். இந்த கருத்தெல்லாம் போன வாரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த உணவு மருத்துவம் எல்லாருமே கற்றுக்குங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டாக்டருடைய நெசசிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்க போகும்போது நம்ம 20 வாரங்கள் வந்து அந்த இப்போ 29 வாரம் பேசணுமே, அந்த 20 வாரங்கள் வந்து இதய நலன், ஹார்ட் ஹெல்த்தை பற்றி தான் பேசணும். 20 வாரங்கள் ஹார்ட் ஹெல்த், அதாவது அழகின் சிரிப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம், பியூட்டி டிப்ஸ் கொடுத்தோம். அப்போ பியூட்டி டிப்ஸ்னா என்ன? ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலமாக அழகை மேம்படுத்திக் கொள்வது, அழகுபடுத்திக் கொள்வது, அழகை மேம்படுத்த முனைவதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்றதான் முதல் தலைப்பு. அதுல 2வது ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற தலைப்புல நம்ம என்ன பண்ணோம், ஆரோக்கியத்தின் அழைப்புன்ற தலைப்புல நம்ம வந்து 20 வாரங்கள் ஹார்ட் ஹெல்த்தை பற்றி தான் பேசணும். ஒரு ஹார்ட் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அந்த 20 வாரங்கள் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைவோம்ன்ற விஷயத்துல வந்து பல்வேறு விஷயங்கள், நம்மளை சூழ்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பழைய நடந்த விஷயத்தை பத்திலேருந்து, ஒரு மழை பெய்ஞ்ச விஷயம், வெள்ளப்பெருக்கு நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங்கான வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்குதுன்றதை பற்றிலாம் வந்து இயற்கையோடு இணைவோம்ன்ற பகுதியில் பேசியிருந்தோம். மனதோடு பேசுவோம் அப்படின்ற விஷயத்துல வந்து நம் மனதோடு இருக்கக்கூடிய போராட்டங்கள், நம் வாழ்க்கையில எவ்வளவெல்லாம் நம்மளை வந்து முன்னுக்கும் பின்னுக்குமாக தள்ளி நம்மளை வந்து நடைமுறையை வைத்துக் கொண்டிருக்கிறது, அவற்றை எல்லாம் நம்ம வந்து ஜெயிக்கணும்னாக்க எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து நம்ம வழிகாட்டுதலை வந்து அந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமா வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப இதை வந்து நாம வந்து இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்க போகும்போதும் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, 20 வாரங்களாக நம்ம வந்து ஹார்ட் ஹெல்த்தை பற்றி பேசிய கூட நம்முடைய பேஷண்ட்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆகி ஒரு 30-40 நாள்ல வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, ஐசியூல இருந்தாங்க. அடுத்த 9 வாரங்கள் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, பக்கவாதத்தை எப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் பக்கவாதங்கள் நம்மளை சூழ்ந்து ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிற குடும்பங்களே எத்தனையோ பேர் பக்கவாதங்கள்ல நம்ம மீட் எடுத்துருக்கிறோம். பக்கவாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னாக்க, இந்த
அலோபதிக் சிஸ்டமே என்ன சொல்றாங்க சொன்னா பக்கவாதத்துக்கு மருந்து இல்லை. அப்போ பக்கவாதத்துக்கு மட்டும் இல்ல, நரம்பியல் மண்டலத்துக்கு எந்த மருந்துமே கிடையாது. அப்ப எந்த மருந்துமே நமக்கு வந்து அதுல பயனளிக்காதுன்றது தெரியும். ஏன்னா அங்க மருந்தே இல்லைன்னு தான் அவங்களே சொல்றாங்க. சரி, அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம உட்காந்துக்கிட்டு எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு தலைப்பு 2 தலைப்பு நம்ம எடுத்து பேசுறோமோ, அதே மாதிரி நம்ம இங்க இருந்து கர்நாடகா போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்து ஆந்திரா போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வந்து இங்கேயே சரி பண்ணிக்க முடியும். இங்க இருந்து ஆந்திராவுக்கு நம்ம கார் வச்சுட்டு தான் கொண்டு போகணும். மருந்து ஊத்துவாங்க, கியூல கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. அது இங்கேயே பண்ண முடியும். அப்படின்றதே நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த பேஷண்ட் பாருங்க, 20 வாரங்கள் வந்து அவங்க வந்து நம்ம பேசின பேச்சுல வந்து அவங்க ஹார்ட் அட்டாக். அந்த பேஷண்ட் அவங்க ஒரு நாள் கூட அந்த கிளாஸை பார்க்கல. நம்ம குரூப்ல இருக்கவங்க ஒரு நாள் கூட பார்க்கல. அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆகி ஐசியூலே இருந்து அடுத்தது என்ன ஸ்டெப்புக்கு போனாங்க, ஒரு மாசம் ஒரு 20 நாள் 20 நாள்ல அவங்களுக்கு பக்கவாதம் பெராலிட்டிக் ஆயிடுச்சு. கடைசியில 2 நாளைக்கு முன்னே அவங்க இறந்துட்டாங்க. 35 வயசு. அப்ப இதை வந்து நம்ம பேச போகும்போது எவ்வளவு ஒரு ஆழமான கஷ்டம் நமக்கு இருக்குது. 20 வாரம் 29 வாரங்களும் நம்ம எதை பத்தி பேசணுமோ அந்த 29 வாரங்கள்ல நம்ம குரூப்ல இருக்கிறவங்களே ஒருத்தர் வந்து அந்த எந்த 2 விஷயம் பேசணுமோ அந்த 2 விஷயத்துல தான் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து நம்மளோட இல்லை. இன்னைக்கு அவர்களுக்காக இறைவன் மறுமையின் வெற்றியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை நம்ம எல்லோரும் சார்பாக நான் முன்வைக்கிறேன். அப்போ எது வந்து நாம வந்து நம்ம நினைக்கிறோமோ அது வந்து நம்மளால செயல்படுத்திக்க முடியல, நம்மகிட்ட அந்த வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்திக் கொள்ள முடியல. அதாவது நம்மளுடைய இல்லைன்னா பரவாயில்ல, நம்மளுடைய இருக்குது. சரி, நம்மளுடைய ரொம்ப வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து விரும்பி வந்து அவங்க பண்ணிக்கூடியவங்க தான் அவங்க. அப்படி ஒன்றும் பொடுபோக்கா உள்ளவங்க இல்லை, ஏதோ தோணி இருக்கக்கூடியவங்களும் இல்லை, எப்போதாவது இருக்கக்கூடியவங்க இல்லை, ரெகுலராக வரவங்க தான். அவங்க வெளியூர், நான் இங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன். மாதம் ஒரு நாள் பார்ப்போம் அவங்கள. அந்த மாதிரி இருக்க போகும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையானவை. உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். அதை வந்து நம்ம ஏன் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உணவு மருத்துவம் அப்படின்றது அடுத்த வாரத்தோட நம்ம வந்து இந்த ஈவினிங் செஷனை முடிச்சுட்டு நம்ம டெய்லியில் வந்து கொண்டு போக போகிறோம். ஆஃப்டர்நூனில் இந்த உணவு மருத்துவத்தில் நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன். நான் எல்லாத்தையுமே பேச போகிறோம். எங்கேருந்து பேச போகிறோம்? உணவு எங்கேருந்து கிடைக்குது? அப்போ விதையிலிருந்து, நிலத்திலிருந்து, நீரிலிருந்து, உரத்திலிருந்து, பூச்சி மருந்திலிருந்து தொடங்க போகிறோம். சரி, அதுக்கப்புறமா வந்து இது வரைக்கும் பயிர் விளைஞ்சி வெளியே வருது. அப்புறம் அறுவடை, அறுவடைக்கு பிறகு ஸ்டோரேஜ், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து தப்பிச்சு அந்த உணவு எங்கே வருது? கன்சியூமர்கிட்ட வருது. வி ஆர் ஆல் த கன்சியூமர்ஸ். நம்மகிட்ட வருது. நம்ம வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? எங்கெல்லாம் அடைச்சி வச்சிடறோம் அந்த உணவை. எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நம்ம வந்து பாழ்படுத்துகிறோம், இல்லை பக்குவமாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சமையலுக்கு அதை எடுக்க போகும்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் பாத்திரங்கள், எந்த மாதிரி பாத்திரங்கள், எந்த மாதிரி எரிபொருள் பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சமைச்ச உணவுகளை எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வச்சிருக்கிறது. அப்புறம் சாப்பிடும் முறைகள், சாப்பிடும் வழிகள், சாப்பிடும் நேரங்கள், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் சாப்பிட்டோம்னு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரங்கள் எது, என்ன சாப்பிட்டா ஓய்வு எடுக்கணும், என்ன சாப்பிட்டா ஓய்வு எடுக்க தேவையில்லை அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்படி எதை சாப்பிட்டா நமக்கு வந்து ஓய்வு எடுக்கணும், எதை சாப்பிட்டா உடனே உழைப்புக்குள்ள போகலாம், அது நம்மளுக்கு எடுக்காது. சாப்பிட்ட உடனே கூட கடுமையான உழைப்புக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது. ஹார்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த 20 வார கிளாஸ் இதெல்லாம் யூடியூப்ல இருக்குது. சிலதெல்லாம் இல்லை, இல்லாமல் போயிருக்குது. சிலதெல்லாம் ஒன்றும் ஏற்றாம இருக்கிறோம். ஆனால் நேரடியாக லைவ்ல உட்காந்து பார்க்குற மாதிரி நீ யூடியூப்ல இப்போ செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம எடிட்லாம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பப்ளிக் வந்து கொண்டு போகல. சாதாரணமாக நம்ம ஃபேமிலியோட எப்படி பேசிட்டு இருப்போமோ அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு கூட இன்வால்மெண்ட்டு
இதெல்லாம் நம்ம பார்க்க தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள போக முடியும். நம்ம வந்து சும்மா யூடியூப்ல ஏற்றி நம்ம வந்து மட்டும் உலகத்தில் கிடையாது. கூட இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து நீங்க முழுமையாக எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வர முடியும். இப்போ நம்ம வந்து பேசி மட்டும் நம்முடைய வேலை கிடையாது. சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த உடம்புல வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகும்போது நமக்கு அறுசுவை, தமிழர்களுக்கு மட்டுமே தெரிந்த அறுசுவை. அந்த அறுசுவை தெரியாது, அவங்க 5 டேஸ்ட்டும் தெரியும். ஒரு டேஸ்ட் துவர்ப்பன்றதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அப்ப இந்த அறுசுவையை எப்படி புரிந்து கொள்வது, இந்த எந்தெந்த உணவுகள் எல்லாம் வந்து அறுசுவை இருக்குது, அதே மாதிரி என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு இருக்குது, அந்த நோய்களுக்கெல்லாம் என்னென்ன சுவைகள் எடுக்கணும், அந்த சுவைகள்ல எந்த உணவை நம்ம எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி எடுக்க போகும்போது நம்ம அதில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பேச போறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம வந்து அனுபவிச்சு சொல்றேன். இது மிக மிக அற்புதமான வாய்ப்பு. நானே சமைச்சு போட்டு நானே சொல்றேன். கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லி தரேன். இது அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களுடைய விருப்பம். அது எதை பற்றி என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இந்த உணவு மருத்துவத்துல 6 சுவை இருக்கு. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காப்பு, உப்பு, துவர்ப்பு. இந்த அரிசியில எந்த சுவை யாருக்கு குறைவா இருக்குதோ, அது ரொம்ப நாளா வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அது நோய்களை ஏற்படுத்தும். அந்த நோய்களை நிவர்த்தி பண்றதுக்கு அந்த சுவையில எப்படி நம்ம உணவை எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு தான் ஹைலைட்டான சப்ஜெக்ட். இந்த வகுப்பினுடைய கடைசி தொடர் 15 வாரம் கிளாஸ் போகலாம், அது 20 வாரம் கூட ஆகலாம், போகலாம். முடிவுல வந்து இது எப்படி நாடி மூலமா கூட பார்த்துக்கலாம்னு கூட சொல்லி தர முடியும். முடிஞ்சவங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறவங்க இதை பார்த்துட்டு சரி. இல்லை எனக்கு வந்து நாடி பார்க்கறதுலாம் தயாராக இல்லை, எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து எனக்கு அறிகுறிகளை வச்சே செஞ்சுக்கலாம். அப்ப 2 விதமா ஆகும். ஒண்ணு சிம்டமேட்டிக்கா, இல்ல பக்காவா நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாம். எப்படி போனாலும் இது ஓகே, நமக்கு வழி கொடுக்கும். அற்புதமான வாய்ப்பு. வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு. ஏன்னு சொன்னா உலகத்துல வந்து ஒரு ஹோமியோபதிக் மெடிசன், ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன், ஒரு யுனானி மெடிசன் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாக்க சில நேரங்கள் அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னா அந்த மருந்துகள் தயார் பண்ணாமையோட போயிடுவாங்க. சில மருந்துகள் வந்து ப்ரொடக்ஷன் இல்லாம போயிடும், சில காம்பினேஷன் நமக்கு கிடைக்காம போயிடும், சில ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கலன்னா ஒரு மருந்து தயாராகாது, அதோட அந்த ட்ராப் பண்ணிட்டு வேற எடுத்து போயிடுவாங்க. இல்ல சில பேர் அது இல்லைன்னா பரவாயில்ல சொல்லிட்டு 4 மருந்து கலக்கலாம் சொல்லி 3 மருந்துமே மட்டுமே போட்டு பேக் பண்ணி தரவங்களா இருக்கிறாங்க. அப்ப அது இல்லாம வந்து நமக்கு வந்து நம்மளை அறியாம சில கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள போய் சேர்ந்து கொடுக்கறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நம்பகத்தன்மை, அந்த ட்ரஸ்ட், அந்த கிரெடிபிலிட்டின்ற விஷயம் வந்து யாரை நம்புறது யாரை நம்பாம போறது யாரும் யாரையும் சொல்லிட முடியாது. அதனால வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நாம கவனமா இருக்கணும்னு சொன்னா அதே மாதிரி நாம வந்து இப்போ வந்து இந்த ஆயுர்வேதா, சித்தா, வந்து பயோகெமிக்கி, அதுக்கப்புறம் வந்து யுனானி, ஹோமியோபதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி ஃபுட்டில் வந்து இப்போ அதே மாதிரி வந்து எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுக்கலாம்னு சொல்ல போகும்போது நம்ம ஹோட்டலில் வாங்குறோம், நம்ம ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட போகும்போது அதில் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கலாம், எங்கே வாங்கினாக்கா அதில் என்ன இருக்கும், அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பழசா புதுசா, கெட்டு போனதா, புதுசா கெடாமல் இருக்கிறதா, இல்லை பழசு கூட புதுசு கலந்து கொடுத்தாங்களா, இப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறதுல அந்த கேள்விகளுக்குள்ளேயும் பதில் நமக்கு கிடைக்குமானா யார் கிடைக்காது. அப்போ நாம தான் பார்த்து செய்யணும். ஒரு கை கழுவுலேருந்து, ஒரு தட்டு கழுவுலேருந்து, ஒரு கரண்டி கழுவுலேருந்து, ஒரு சமையல் பாத்திரங்களை கழுவுறதுலேருந்து நம்ம பார்த்து காய்கறிகளையும் கனிகளையும் நம்ம கழுவிட்டு எப்படி பயன்படுத்துறதுலேருந்து நம்ம பார்த்து செய்யறதுன்ற விதம் வேற. நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்க போகும்போது அவன் மூக்கு சிந்தி போடுறானா, HDP போடுறானா, இல்லை வந்து வேற என்னென்னலாம் போடுறான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ வேற வழியே இல்லாதவர்கள் வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, வாழ்நாளெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து விட்டுருவோம். அவங்கள தாண்டி நம்ம வீடு இருக்குது, வீட்டில் கிச்சன் இருக்குது, சமையல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நம்மளால முடியும்னு நினைக்கிறவங்க வந்து நாமளே செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்றதை பற்றி நம்ம ஒவ்வொரு பேசுவோம். என்னெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம வெளியே வாங்க போகும்போது ஏற்படக்கூடிய கெடுதல்கள் வந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துது,
அதே மாதிரி வந்து ஸ்லோ பாய்சனா உடம்புல வந்து கெட்ட படிப்படியா நம்மளை வந்து கெடுதல்கள் ஏற்படுத்துது. இப்படி எல்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாக்க நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது. சரி, இன்னைக்கு வந்து இது அப்படியே வந்து இந்த மாதிரி பீடிகை மட்டுமே, முன்னோட்டம் மட்டுமே தான் இன்னைக்கு பேச போறீங்களா? இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா எதுவும் சொல்ல முடியாதா உங்களால? அப்படின்னு சொன்னாக்க சொல்லலாம். கவிஞர் மு. மேத்தா வந்து ஒரு கண்ணீர் பூக்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல ஒரு தலைப்பு வந்து வாழை மரம் பேசுகிறது. மரங்களில் நான் எழ எனக்கு வைத்த பெயர் வாழை. அப்போ அவர் வந்து அதை சொல்றாரு. இந்த மண்ணில் வேரோடி மானிடத்தில் கால் பதித்து வீசும் புயற்காற்றை விழும் வரைக்கும் நின்றதிருப்பேன். நின்றெதிர்த்த முடிவில் நான் நிலத்தில் விழுந்து விட்டால் என் கன்றதற்கும் கன்றுடைய கன்றதற்கும் கன்றுகளின் கன்றதற்கும் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை. அப்போ இந்த வாழை மரத்தை பத்தி இன்னும் நிறைய சொல்றாரு. அப்பப்போ கொஞ்சமா சொல்றேன் அவருக்கு. ஆக மொத்தத்துல இந்த வாழை மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொன்னாக்க, நான் குட்டை மரம் தான், ஆனா ஜனங்களின் கைகளுக்கு எளிதாக எட்டும் மரம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த வாழையினுடைய பயன்களை நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அறுசுவையில எத்தனை சுவைகளை வந்து இந்த வாழை மரம் வந்து நமக்கு தருகிறது. அறுசுவையும் அது இருக்குது. அறுசுவை என்னது? தோற்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு. கார்ப்புனா காரம். இந்த அறுசுவையும் கலந்த ஒரு உணவு எதுன்னு சொன்னா, வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு விதமான சுவையுடையது. அப்போ அந்த வாழை மரத்துல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சுவையா நம்ம பார்த்துட்டே வருவோம். துவர்ப்பு, வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய துவர்ப்பு எந்த பகுதி அப்படின்னு சொன்னா வாழைப்பூ. இந்த வாழைப்பூ எதுக்கு பயன்படுது? துவர்ப்பு சக்தி எதுக்கு பயன்படும் சொன்னாக்க அனிமிக் கண்டிஷன்ல பயன்படும். ரத்த சோகைக்கு மிக அற்புதமாக பயன்படும். சரி, வேற என்ன செய்யும்? வாழைப்பூ வந்து வாழையினுடைய பயன்கள்ல அறுசுவையில முதல் சுவை துவர்ப்பு. அந்த துவர்ப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அனிமிக் கண்டிஷன்ல இருந்து மீட்டெடுப்பதற்கு, மூச்சு வாங்கிட்டு அப்படியே உடம்பெல்லாம் வெளுத்து போய், கண்கள்லாம் வெளிரி போய், உதடெல்லாம் வெளிரி போய், இப்படி வெளிரி போயிருக்கிறாங்க இல்லையா? அவங்களால செயலிழந்து போய் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவங்க கண்டிப்பாக அனிமிக் கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரத்த சோகையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு வாழைப்பூ பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது, ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறந்ததிலிருந்து அவன் பிறப்பதற்கு அடித்தளம் எங்க இருக்குது? ஒரு கருப்பை, ஒரு விந்து சுரப்பு. ஆண்களின் விந்தணுலிருந்து ஒரு விந்தணு, பெண்களின் கருமுட்டையிலிருந்து ஒரு கருமுட்டை, ரெண்டும் இணைந்தாதான் ஒரு உயிர் பிறக்கும், ஒரு கரு உற்பத்தி ஆகும். இந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய கருப்பையின் எல்லா கோளாறுகளும், ஆண்மையின் எல்லா தன்மைகளுக்கும் வாழைப்பூ அற்புதமாக பயன்படுகிறது. அப்ப எனக்கு வந்து வெள்ளைப்படுது, ஒரு பெண்ணுக்கு வெள்ளைப்படுதுன்னு சொன்னா அது உங்களுக்கு வாழைப்பூ தேவைப்படுது. மாதவிடாய் காலங்களில் எனக்கு வயிற்று வலி ஏற்படுகிறதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வாழைப்பூ தேவைப்படுது. இர்ரெகுலர் மென்சஸ் எனக்கு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழைப்பூ தேவைப்படுது. அதிகமாக மாசம் பூரா எனக்கு வந்து போக்கு போயிட்டே இருக்குது, அது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அங்க வாழைப்பூ தேவைப்படுது. இப்படி மாதவிடாய் எல்லா கோளாறுகள். அதே மாதிரி வந்து தூக்கத்துல விந்து வெளியாகிடுது, விந்து முந்துகிறது. அதே மாதிரி வந்து சிறுநீர் கழிக்கும் போதோ மலம் கழிக்கும் போதோ நமக்கு வந்து விந்து வெளியேறுதுன்னு சொன்னாக்க அவங்களுக்கும் வாழைப்பூ தேவைப்படுது. அதுக்கப்புறமா என்ன செய்யுது? ரத்த பேதி ஆகுது, எனக்கு மோஷன்ல பிளட்டா போகுது, இல்ல பிளட்டே மோஷனா போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வாழைப்பூ தேவைப்படுது. அதுக்கப்புறம் எனக்கு மூல தொந்தரவு இருக்குது, அவங்களுக்கு வாழைப்பூ தேவைப்படுது. எனக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால்
சில உடம்புக்கு தான் மலச்சிக்கலுக்கு வாழைப்பூ தேவைப்படும். பொதுவாக பெரும்பான்மையில மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது தான் வாழைப்பூன்றது கவனம் இருக்கணும். அப்போ தோற்பெல்லாம் மலச்சிக்கலை ஏற்படுத்துமா? அப்படி கிடையாது. கடுக்காய்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த கடுக்காய் தோற்பு, ஆனா அது மலச்சிக்கலை நீக்குகிறது. அப்போ தோற்பிலே 2 விதங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வேப்பம்பூவுக்கும் முருங்கை பூவுக்கும் 2மே ஒரே தன்மையுடையது. அது 2க்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. அது அப்புறம். இப்போ இந்த வாழைப்பூ வந்து மாதவிடாய் கோளாறுகள், இந்த ஆண்மையினுடைய தொந்தரவுகள், அதுக்கப்புறம் வந்து இரத்த சோகை, வயிற்று புண்கள், அப்புறம் எனக்கு சாப்பிட்டேன்னு மலம் கழிக்கக்கூடிய வந்து தூண்டுதல் இருக்குது எனக்கு. என்னால் வந்து சாப்பிட்டேன்னா அங்கே வந்து என்னால் வந்து டாய்லெட் போகாமல் இருக்க முடியாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, வெளியூர் போக முடியல, ட்ராவல் பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கும் வாழைப்பூ அற்புதமாக பயன்படுது. ஒரு வாழை மரத்தில் ஒரு பார்ட்டு தான் தோற்பு. அந்த தோற்பில் இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. அப்போ நம்மள யாருக்காவது இந்த தொந்தரவுகளை நீக்குவதற்கு வாழைப்பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரியா என்பது ஒரு சுவை. அடுத்த சுவை வாழைத்தண்டு, ஸ்டெம். இந்த வாழைத்தண்டு என்ன செய்யுது? வாழைத்தண்டு மலச்சிக்கலை போக்குகிறது. வாழைப்பூ வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. வாழைத்தண்டு அதை வெட்டை உடம்பா இருக்கிறவங்களுக்கு வாழைப்பூ மலச்சிக்கலை வந்து வந்து கம்மி பண்ணும். மலம் போக வைக்கும். எது வெட்டை உடம்புன்றதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பெரும்பான்மையோருக்கு வந்து மலத்தை கட்டுப்படுத்துறோம். பேஞ்சு நிறுத்திடும். மோஷன் போயிடுது, ஸ்டாப் பண்ணிடும். 10ல் 8 பேருக்கு 7 பேருக்கு. அப்போ அது மட்டும் நிறுத்திடலாம். ரொம்ப டீப்பா போகணும். அடுத்தது வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு எதுக்கு பயன்படுது? வாழைத்தண்டு சிறுநீர் பெருக்கி மலச்சிக்கல் நீக்க பயன்படுகிறது. அப்போ இன்புட் அவுட்புட்ல வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறலன்னு சொன்னால் அவற்றை வெளியேற்றுவதற்கு வாழைத்தண்டு மிக மிக அற்புதமாக பயன்படுகிறது. பூச்சிக்கடி, என்ன பூச்சிக்கடின்னு தெரியல வச்சுக்கலேன். வாழைத்தண்டு வெட்டி அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி அந்த வந்து அந்த கடிவாயில வச்சோம்னு சொன்னா தேல் கடியோ பூரான் கடியோ அது டக்குன்னு அந்த விஷத்தை வாங்கிடும். அதே வாழைத்தண்டு சாறை உள்ளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா நல்ல பாம்பு விஷத்தை கூட போக்க முடியும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து நம்ம பகுதியில் நல்ல பாம்பு நம்ம பார்க்கறது கிடையாது. அது இந்த மாதிரி வந்தால் வாழைத்தண்டு நம்மள யாரும் உட்கார்ந்து வாழைத்தண்டு குடிச்சிட்டு உட்கார போறது கிடையாது. நம்மளும் வந்து அவ்வளவு தைரியமா அதை கொடுத்துட மாட்டோம். ஆனா ஒரு செய்தி அது. ஒரு வேலை எங்க எதுவுமே கிடைக்காத இடங்கள்ல கூட அந்த மாதிரி இருந்து நம்ம கொடுத்து பார்த்தோம்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதையும் நமக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வாழைத்தண்டு எதையெல்லாம் கருது? நீங்க கற்கள் உடைத்து தரப்படும். கல்லு மிஷினு இன்னும் மலைப்பகுதியில் எங்கேயா இருக்குதா? மலைப்பகுதியில் மட்டுமே இருந்த கல்லுடைக்கும் மிஷின்லாம் இப்போ எங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா மருத்துவமனைகள்லையும் இருக்குது. இந்த வந்து கல்லுடைக்கும் சிறப்பு மருத்துவமனை, கிட்னி ஸ்டோன். அப்போ அந்த கிட்னி ஸ்டோனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழைத்தண்டை வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாக்க கிட்னி ஸ்டோனை வந்து ஒழிச்சிடலாம். அப்போ கிட்னி ஸ்டோனை ஒழிச்சிடலாம்னு சொன்னால் கிட்னியினுடைய செயல்பாடுகளை சரியாக வச்சுக்க முடியும். கிட்னியில் இருக்கிற கட்டிகளை கரைச்சிட முடியும். கிட்னியுடைய சுருங்கி போயிருக்கிற கிட்னியை வந்து நிமித்திட முடியும், விரிச்சிட முடியும். அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாழைத்தண்டு மூலமாக இருக்குன்றதையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் வாழைத்தண்டு நம்ம அன்றாட உணவுகளில் ஒரு உணவாக நாம் கைக்கொள்ள வேண்டும். வாழைத்தண்டு வந்து மலச்சிக்கலையும் போக்குது, சிறுநீரையும் பெருக்குது, தேவையற்ற கெட்ட காற்றுகளையும் வெளியேற்றுகிறதுன்னு சொல்ல போகும்போது உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மைகளை வெளியேற்றுவதில் வாழைத்தண்டு மிக மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. சரி, அடுத்தது வாழைக்காய். வாழைக்காய் எதுக்கு பயன்படுது? வாழைக்காய் சாப்பிட்டா எனக்கு வயிறு உப்புசம் ஆயிடுது, கேஸ்ட்ரிக் வந்து வந்துடுது, வாயு பிடிச்சிக்குது, எனக்கு வாழைக்காய் ஒத்துக்காது, வாழைக்காய் சாப்பிட்றதே கிடையாதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. வாழைக்காய் எப்படி பக்குவமா செஞ்சு சாப்பிடணுமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டால் வாயுவை அகற்றுவதற்கு வாழைக்காய் பயன்படுகிறது. இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்லாம் போய் நம்ம பெரிய பெரிய ஸ்டுடியோஸ் எல்லாம் போய் எனக்கு வந்து வந்து உடம்பு குறைக்கணும், வெயிட் வந்து 120 கிலோ இருக்கிறேன், எனக்கு ஃபேஸ் குறைக்கணும், இடுப்பு குறைக்கணும், அப்டாமன் குறைக்கணும், ஷோல்டர் குறைக்கணும், இடுப்பு குறைக்கணும், தொடையை குறைக்கணும், காலை குறைக்கணும்னு சொல்றோமே, அந்த மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட், ஏன்னா ஸ்லிம்மா ஆகணும், ஸ்லிம் ஃபிட் ஆகணும்னு சொன்னால் வாழைக்காய் எப்படி இறுகி டைட்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி உடம்ப வந்து டைட்டா
பூசணிக்காய் மாதிரி கூடிய உடம்புகளை வயிற்றெல்லாம் வந்து நம்ம வாழைக்காய் மாதிரி மாற்றுவதற்கு வாழைக்காய் பயன்படுகிறது. பக்கவாதத்திற்கு வாழைக்காய் மிக மிக அற்புதமாக பயன்படுகிறது. ஹார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து வாழைக்காய் மிக மிக அற்புதமாக பயன்படுகிறது. வாழைக்காய் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து வாழ்வதற்கு ஆதாரமான இதயத்தை நம் பாதுகாப்பதற்கான அம்சம் அதில் நிறைய இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாத உண்மை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது வாயை பிடிச்சிக்குது, இல்லை வந்து நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொன்னால் அது வாழைக்காயினால வரக்கூடிய கேஸ் ட்ரபிளா இல்லை ஹார்ட்டில் வரக்கூடிய வழியான்னு தெரியாமல் போயிடும். அதனால் வாழைக்காய் தொடர்றதே கிடையாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹார்ட் ஹெல்த்துக்கு வாழைக்காய் மிக மிக அற்புதமான ஒரு உணவுன்றதை நீ புரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன தன்மை இருக்குது டேஸ்ட்டு. வாழைப்பூவில் வந்து துவர்ப்புன்னு சொன்னீங்களே, வாழைத்தண்டு என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்கள். வாழைத்தண்டில் வந்து உப்பு இருக்குது. அப்போ கிட்னிக்கு உப்பு எப்படி? கிட்னிக்கு டைரக்ட் உப்பு தான் வந்து எடுக்க முடியாது. உப்பு இன்டைரக்ட் உப்பு வந்து கிட்னி எடுத்துக்கும். வாழைத்தண்டில் வந்து உப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கிட்னியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அது மிக மிக நல்லாக பயன்படுகிறது. கல்லை கரைக்கிறது, கட்டியை கரைக்கிறது, கிட்னியை வந்து சுருங்கின கிட்னியை விரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு வாழைத்தண்டு மூலமாக கிடைக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வாழைக்காய் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், வாழைக்காய் புளிப்புத்தன்மை. அப்போ வாழைக்காய் புளிப்புத்தன்மை என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, நமக்கு இதயத்திற்குடைய நலனை வந்து மேம்படுத்துவதற்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுகிறது. அந்த வாழைக்காயை தொடர்ந்து பயன்படுத்த போகும்போது ஹார்ட்டுக்கு தேவையான சத்துக்கள் அதுலேருந்து கிடைக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கெமிக்கல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்க, கலோரிஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டாசியம் அதில் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் ஹார்ட் ஹெல்த்துக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. நம்ம அதெல்லாம் வந்து சோடியம் என்ன இருக்குது, பொட்டாசியம் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம லிஸ்ட் பண்ணுறதுலாம் இப்போ தயாராக இல்லை. நம்ம வந்து இயற்கையான மருத்துவ முறைகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த லெவலை பற்றி பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதில் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்கள். ஹார்ட்டுக்கும் பொட்டாசியத்துக்கும் லிங்க் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தெரிய போகும்போது வந்து ஹார்ட் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஹார்ட் ஹெல்த்துக்கு வாழைக்காய் எவ்வளோ பயன்படுகிறது. அதே மாதிரி ஒபிசிட்டி, ஏன்னா ஸ்லிம் ஃபிட் வேணும்னு சொன்னாக்க நம்ம வாழைக்காய் எப்படி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுதுன்றதையும் புரிஞ்சுட்டாக்க, நமக்கு அதுக்காக மாதம் 20,000 30,000 செலவு பண்ணி போய் ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறோமே, அது தேவையில்லை. நம்ம வாழைக்காய் மூலமாகவே ஜெயிச்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் என்ன டேஸ்ட்ன்றதை பற்றி நான் யோசிச்சு தான் சொல்லணும். நீங்கள் வேணா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிங்க. வாழைப்பழத்தினால என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, கெட்ட காற்றுகளை வெளியேற்றுகிறது. அதே மாதிரி மலச்சிக்கலை நீக்குகிறது. அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு சொன்னா, இதை விட்டு மீளவே முடியலனால தூக்கம் இல்லாமல் போச்சு. எனக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு வெஹிக்கிள்லாம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பட்ட இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. என்னது? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னென்னா, சின்ன குழந்தை யாரும் இந்த கிராமத்தில் சின்ன குழந்தை அதுக்கு என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன்னு சொல்லுது. இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக மிக அற்புதமான உணவு, இந்த பிரைம் ஃபுட் அப்படின்னு சொன்னாக்க அது வாழைப்பழம் தான். வாழைப்பழம் பிடிச்சவங்களுக்கோ பிடிக்காதவங்களுக்கோ யாருக்கு கொடுத்தாலும் அவங்கள அறியாமல் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய உணவுன்னு சொன்னால் அதில் வந்து நம்பர் 1 வாழைப்பழம் தான். ஒரு வாழைப்பழமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள கூட நீங்கள் வந்து ஒரு மருந்து மாதிரி வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிடுவீங்க. அவங்கள அறியாமல் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இறுக்கமோ டென்ஷனோ இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு அன்ஈசினஸ்ஸு, ஒரு ஏக்கம், சோர்வு, இதெல்லாம் வந்து போயிடும். ஒரு ப்ளஷர் கொடுக்கணும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதில் வாழைப்பழத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயன்கள் இருக்குதுன்றதும் இன்னொரு செய்தி இருக்குது. டைம் இருந்தால் அதை பற்றி பேசுவோம் நம்ம. அடுத்தது காரம். இந்த காரம் எதில் இருக்குது, எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? காரம் எங்கிறது? வாழைத்தை இப்போ உள்ள வாழைக்காயில் வாழைத்தண்டு இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா காரமே இல்லையே அப்படின்னு சொன்னால், வாழைக்காயிலையும் நார் இருக்குது, வாழைப்பழத்திலையும் நார் இருக்குது, வாழை தண்டுலையும் நார் இருக்குது. எதுலெல்லாம் நார் இருக்குதோ அதெல்லாம் காரத்தன்மை உள்ளது, ஃபைபர். அப்போ வாழை நார்லேயும் நார் தான், வாழை தண்டுலேயும் நார் தான், வாழைக்காயிலையும் நார் தான், வாழைப்பூலையும் நார் தான், வாழை பழத்திலையும் நார் தான். அப்போ காரத்தன்மை வந்து மறைமுகமாக மறைபொருளாக அவற்றில் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது இந்த வாழையினுடைய பயன்கள்ல. அதுக்கப்புறம் வாழை இலைகள் எப்படிலாம் பயன்படுதுன்னு சொல்ல போகும்போது, தீர்க்கவே முடியாத ஸ்கின் டிசீசஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து வாழை இலைகளை வச்சு கட்டுவாங்க. இளங்காலை நேரம் சூரியன் உதயமாகி 1 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லாக ஒரு 4 வாழை இலையை வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய வாழை இலையை வச்சு சுத்தமாக வந்து கண்ணு மூக்கு மட்டும் மூச்சு விட மட்டும் இடம் விட்டுட்டு மிச்சதெல்லாம் கட்டிட்டு 1 மணி நேரம் வந்து அவங்கள படுக்க வச்சுட்டோம்னு சொன்னால் நல்லா வேர்க்கும்.
வேர்க்க போகும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா நச்சுப் பொருட்களும் வெளியேறும் அந்த வேர்வையின் மூலமாக. இப்படி வந்து அதை வந்து மண் குளியலும் சேர்த்து மண்ணும் சேர்த்து உள்ள பேக் பண்ணிட்டு தலைக்கு ஈர துணி போட்டு அந்த வந்து வாழை இலை குளியல் பண்ணுவாங்க. அது நேச்சுரோபதி சென்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கவர்மெண்ட் நேச்சுரோபதி சென்டர்லாம் கூட இருக்குது. போய் பார்க்கணும்னா பார்க்கலாம் நீங்க. வாழை இலை குளியல் மூலமாக தீராத தோல் நோய்கள், இப்போ வந்து லூகோடெர்மா, சோரியாசிஸ், அப்புறம் ஸ்கேபிஸ், அந்த மாதிரி என்னென்னலாம் தோல் நோய்கள் இருக்குதோ எல்லா தோல் எக்ஸிமா, இந்த மாதிரி எந்த தோல் நோய்களாக இருந்தாலும் தோல் நோய்கள் விடுபடுவதற்கு வாழை இலை குளியல் மிக மிக அற்புதமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இது குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழை இலை சாப்பிடுவதற்கு கூட. நம்ம சாப்பாடுவது வந்து இந்த விரல் வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய இடம் வந்து வாழை இலையா இருக்குமானால் அந்த வாழை இலை வந்து பரிமாறக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் எல்லாம் உறிஞ்சிக்குது. எப்படி வாழை இலை உடம்புல நச்சுப்பொருள் உறிஞ்சிக்குதோ, வாழை இலையில போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க இந்த உணவுல ஏதாவது நஞ்சுகள் இருந்தால் உறிஞ்சி எடுத்துரும். அப்போ நம்ம அறியாம எத்தனையோ கெமிக்கல்ஸோ நஞ்சுகள் நச்சுத்தன்மைகள் அது இருக்கும் அந்த உணவுகளில். அந்த நஞ்சை வந்து வாழை இலை உறிஞ்சி எடுத்துரும்னு சொல்ல போகும்போது நமக்கு வந்து அந்த உணவு பாதுகாப்பான உணவாக நம்ம சாப்பிடுவதற்கு வாழை இலை பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அந்த வாழை வந்து காரத்தன்மையை பற்றி பேசியிருக்க போகும்போது சொன்னேன் இல்லையா, இந்த காரத்தன்மையை பற்றி பேசிட்டு இருக்க போகும்போது இதுல எல்லாமே வாழைப்பூலையும் காரம் இருக்குது, வாழைத்தண்டுலையும் காரம் இருக்குது, வாழை பழத்திலையும் காரம் இருக்குது, வாழை காயிலையும் காரம் இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ இது மறைப்பொருளாக இருக்கிறது. மலச்சிக்கலை நீக்கினாலே அதுல காரத்தன்மை இருக்கின்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்குது, ரைட்டு. இப்போ துவர்ப்பாச்சு, உப்பாச்சு, புளிப்பாச்சு, இனிப்பாச்சு, காரப்பாச்சு. காரப்பட காரம் 5 சுவைகள் வந்துச்சுன்றதை ஒத்துக்கிறீங்களா? புரிஞ்சிச்சா? 5 சுவைகள் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து 6வது சுவை என்ன இருக்குது? கசப்பு. வாழைக்காயில் கசப்பு இருக்குதா? வாழைக்காயில் கசப்பு இருக்குதா அப்படின்னு தேடி தேடி பார்த்தோம்னா கசப்பு இருக்கிற மாதிரியே தெரியலையே. அப்போ வாழை இனத்துல வந்து கசப்பே காணுமே, எப்படி அந்த அறுசுவையில இப்ப நீங்க ஃபில்அப் பண்ண போறீங்க? இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்க? அறுசுவை இருக்குதுன்றதான ஆரம்பிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கசப்பு இருக்கிறது. எப்படி கசப்பு இருக்குது? கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாழை எப்படி வரும்? சிப்ஸ் வடிவத்தில் வரும். தேங்காய் எண்ணெயில தான் பொரிப்பாங்க. நம்ம இங்க வந்து வேற எண்ணெய். ஏன் வந்து நம்ம என்னதான் இங்கெல்லாம் சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ் கிடைச்சாலும் கூட கேரளா போயிட்டு தான் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோவா கையில் தூக்கிட்டு வந்துட்டு கிடப்போம். அதை வைக்கக்கூடிய இடம் இல்லாமல் தூக்கிட்டு வர முடியாமல் மூச்சு வாங்கி தூக்கிட்டு வருவோம். இவங்களுக்கு 1/2 கிலோ அவங்களுக்கு 1/2 கிலோ அவங்களுக்கு 1/2 கிலோ பார்த்தோம்னா எப்படியும் 4 கிலோ 5 கிலோ அது குறைஞ்சி வச்சுட்டு வரணும். இது வந்து மெட்ராஸ்லேயே வாங்கி தொலைச்சிட்டு தான் என்ன இது, இல்லை அங்கேயே வாங்கி வச்சு கொடுத்துருவோம், அங்கேயே வாங்கிட்டு வந்து இப்படிலாம் பல யோசனைகள் வரும். அப்போ இருந்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லும், அது வந்து எது எங்க கடை வந்து அது ஒரிஜினாலிட்டி இருக்குதோ அங்கே வாங்கினா தானே நமக்கு அது சிறப்பு. இப்போ அதே மாதிரி தீர்த்தங்கள்லாம் எங்கெங்கே போய் அங்கேருந்து கொண்டாந்ததான் தான் தீர்த்தங்களுடைய பயன்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ அந்த நேந்திரம் சிப்ஸை வந்து வந்து கேரளாவில் வாங்கிட்டு வந்தால் அட்லீஸ்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற பாலக்காடுலையாவது வாங்கணும், கோயம்புத்தூர் கூட வாங்கிட்டு கூடாது. அப்படி இருக்கணும். அந்த வாழையாறு வந்து வாழையாறு ரெண்டாக இருக்குது. கோயம்புத்தூர் தாண்டி கேரளா என்ட்ரி பார்ட்டு செக் போஸ்ட்டு அது பாருங்க, வாழையாறுன்னு பேர் இருக்குது. வாழையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்த ஞாபகம் வச்சு எனக்கு. இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி பாலக்காடுலேருந்து ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வரப்போகும்போது ஒருத்தர் சிப்ஸ்லாம் வாங்கி தூக்கிட்டு போங்கனாரு. எங்கே தூக்கிட்டு போக மாட்டாங்க நான் சொன்னேன். அங்கே தான் கிடைக்குது, என்ன அங்கே கிடைக்கிறது வேறு, இது வேறு, தூக்கிட்டு போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுத்து என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்டா கொடுத்தாரு. ஒரு சீரியஸ் கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் பாலக்காடு கூட்டு போனாங்க. நான் எதுவும் தூக்கிட்டு போக மாட்டேன், அன்றைக்கி தூக்கிட்டு இருந்தேன் நினச்சிக்கிறேன். அதனால உங்களை ஷேர் பண்ணுறேன். இப்போ வாழையார் வரும்போது அப்படி சொல்லிட்டேன் வாழையார்னு. இப்போ வாழையை பற்றி பேசிக்கும்போது வாழையார் அந்த செக் போஸ்ட் ஞாபகம் வருது. வாழையார் இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு, அந்த பக்கம் போனால் கேரளா. இப்போ இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிப்ஸ் எதில் வறுக்கிறாங்க? தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது என்ன தன்மை அப்படின்னாக்க அது கசப்பு தன்மைன்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்றத பற்றி உணவு மருத்துவத்தில் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து அதில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு வறுபட்டு செங்கலராக மாறி கருப்பு கலராக மாறுற வரைக்கும் வறுபட்டுச்சுன்னு சொன்னால் அதில் வந்து கசப்பு தன்மை அதிகமாகிட்டே போகுது. தீஞ்சி போயிட்டா கசக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம வறுக்க போகும்போது வானலில் வறுக்க போகும்போது தீஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க உப்புமாவோட கிண்டுன்னு வச்சுங்களேன், அடியில் உப்புமா அடி பிடிச்சின்னு சொன்னாக்க அந்த உப்புமா என்ன டேஸ்ட்டாக இருக்கும்?
அடிப்பிடிச்ச உப்புமா கசப்பா இருக்கும். அந்த கசப்பு தீஞ்சிட்டால் கசப்புன்னு தெரியுது இல்லையா? அப்ப வறுபட்டால் கசப்புன்றது புரிஞ்சுச்சா? அப்ப எதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில போட்டு வறுக்கிறோமோ அதெல்லாம் கசப்பா மாறுது. அப்ப வாழைக்காயை நம்ம என்ன பண்றோம்? புளிப்புத்தன்மை உள்ள வாழைக்காயை எண்ணெயில போட்டு வறுத்து கசப்பாக நாம் மாற்றி பயன்படுத்துகின்றோம். அப்ப கசப்பா மாறுவதற்கு அது உடன்படுகிறது. சில பொருள்ல கசப்பா மாறாது. அது வேற விஷயம். அத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா. ஆனா இது உடன்படுது. சரி நான் கசப்பா மாறிக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணதுனால தான் அது வறுபடுது. வறுபட்டதுனால தான் வந்து அது கசப்பு தன்மை ஏறுது. கசப்பு வேணும், நரம்பு முறுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கசப்பு தன்மை உடம்புல வேணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சிப்ஸ் அற்புதமாக பயன்படுகிறது. வாழை சிப்ஸ்லயும் பயன்கள் இருக்குது. இந்த மாதிரி இந்த உணவு மருத்துவத்துல இன்னைக்கு ஒரு உணவு தான் நம்ம எடுத்து பார்த்தோம். இந்த ஒரு உணவு அறுசுவையும் நமக்கு அதை தருது. யார் யாருக்கெல்லாம் எந்த சுவை தேவைப்படுதுன்றது நம்ம வந்து ஒரு சிம்டமேட்டிக்கா இருக்கும். அறிகுறிகளை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கு எது எடுக்கலாம்? அப்போ ஃபைபர் இருந்தாக்க என்ன செய்யும் நமக்கு? நார்ச்சத்து. அதே மாதிரி வந்து அதுல வந்து புளிப்பு இருந்தா என்ன செய்யுது? அதே மாதிரி இனிப்பு இருந்தா என்ன செய்யுது? இப்படியெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் விட நாம வந்து அதுல எனக்கு பிடித்தமான இடம் எதுன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழைப்பழம். பிடிச்சவங்களுக்கும், பிடிக்காதவங்களுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியான பயன்களை தரக்கூடியது தான் வாழைப்பழம். அப்போ வந்து வாழைப்பழமே பிடிக்காது. ஆனா வந்து அவங்க கட்டாயப்படுத்தி குடுத்தாக்கா அவங்க டென்ஷன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, இத விட அற்புதமா உலகத்துல என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு அந்த விஷயம். அப்ப யாருக்கா இருந்தாலும் நம்ம வாழைப்பழம் வாங்கி குடுத்துடலாம். ஆப்பிள்லாம் வாங்கி ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். வாழைப்பழமே வாங்கிட்டு போலாம். விதவிதமான வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழத்திலேயே வந்து நம்ம அதிகமா ரேரா வந்து கண்ணுல தென்படாத ஒரு வாழைப்பழம் பேன் வாழைப்பழம். பேன் பழம் வந்து எப்ப குடுப்பாங்கன்னு சொன்னா, நம்ம அம்மா பாத்திரத்துக்கு போகும்போது வாங்கிட்டு குடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் ரொம்ப கம்மியாயி போச்சு கிடைக்கிறது. ஒரு பழமே ரூ. 20 ரூ. 25 வரைக்கும் வந்து விக்கிறாங்க. ஆனா விளைச்சல் குறைவு. அந்த பழம் வந்து மலச்சிக்கலை போக்குவதற்கு பயன்படுகிறது. அது எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சும்மா சாப்பிட்டாலும் கூட மலச்சிக்கல் போயிடும். அது வேற விஷயம். அதாவது ஹீட் உடம்புக்கு அந்த பேன் வாழை ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு வாழ்க்கையில் பயன்களை தருகிறது. அதற்கு அடுத்தது அந்த பேன் வாழை வந்து மலச்சிக்கலை போக்குகிறது, உடல் சூட்டை தணிக்கிறது, குடல் சூட்டை தணிக்கிறது. அதே மாதிரி வெப்ப கட்டிகள் உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கட்டிகள் போது இந்த சீசன் இல்லையா? Paytm payment of இந்த டைம்ல rupees வந்து 260. மிக மிக நமக்கு பயனுள்ள ஒரு வாழைப்பழமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவா வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாலே ஹார்ட் பத்தி யோசிக்கலாம், மெமரி பத்தி யோசிக்கலாம். மெமரினா வல்லாரை கீரை போன அவசியம் இல்லை. வாழைப்பழங்கள் கூட மெமரி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஹெல்த், மெமரி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைஜஷன், இம்யூன் என்ஹான்சிங் அந்த பவர் அதுல இருக்குது. இம்யூன் என்ஹான்சிங் நோய் எதிர்ப்பாற்றல். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம், தசை, மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம். அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமோ எதுவானாலும் சரி, இது வாழைப்பழம் அவ்வளவு அற்புதமா பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பேதி ஆகுது, எனக்கு வந்து அதே மாதிரி மாதவிடாய் அதிகமா போகுது, அவங்களுக்கும் எனக்கு வந்து வாழைப்பூவா தேடி போற டைம் இல்லைன்னா வாழைப்பழங்கள் கூட கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்தி தான் வரும். வாழைப்பழங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். ஹெல்த் எடையை வந்து மெயின்டைன் பண்றதுல வாழைப்பழம் வந்து கூட்டவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். வாழைக்காய் கண்டிப்பா குறைக்கும். வாழைப்பழங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அதை கெயின் பண்றதுக்கும் பயன்படுது. அது இன்னொரு வாழைப்பழம். அதை பத்தி நம்ம டைம் இருக்கான்னு தெரியல. டைம் இல்லை உங்களுக்கு ஆயிடுச்சு. ஆக மொத்தம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் சரியாயிடுது. செரிமான மண்டலம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாலே வந்து உள்ள போற உணவுகள் வந்து நம்ம ரத்தமா மாத்தி உடம்பு தன்னுடைய பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்வதற்கு அது பயன்படுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மலச்சிக்கல் நீக்குது. மலச்சிக்கல் நீக்கினா மலச்சிக்கல்கள் போயிடுது. கிட்டத்தட்ட 57% நோய்கள் வந்து உடம்பு போட்டு வெளியே போறதுக்கு மலச்சிக்கல் போக்குவரத்து மூலமாக போக்கிறோம் அப்படின்னு நிறைய வட்டம் பேசியிருக்கோம். அதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மலச்சிக்கல்னா அது ஆசன வாயில வரக்கூடிய மூலமோ பௌத்திரமோ அந்த பைல்ஸ், பிஸ்டுலா இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளுக்கும் வந்து வாழைப்பழம் அற்புதமான உணவாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அது கால்சியம் நிறைய இருக்குது. எலும்பு உறுப்பு மக்களுக்கு கூட அதை பயன்படுது. அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட் கூட வந்து வாழைப்பழம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது. புற்றுநோய்க்கு வாழைப்பழம் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாழைப்பழத்துடைய பயன்களை பத்தி நம்ம பேசலாம். இந்த கல்வியின் பங்களிப்பை எந்த ஆசிரியர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கான பிரார்த்தனையோடு தயவு செய்யப்படுகிறது. நன்றி என்பது